2026ல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா, இல்லை தளபதி சொன்ன மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன். அது என்ன வந்தா 2026 ஆட்சியை நாங்கள் தான் பிடிப்போம். ஆட்சியை பிடிச்சோம்னா 41 உயிருக்கான அந்த நீதியை வந்து அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நிச்சயமாக வாங்கி கொடுப்போம். அதுதான் அந்த குடும்பத்துக்காக நாங்கள் செய்கிற ஒரு கடமை. தளபதி அவங்களுக்காக இருப்பார். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை. அவங்களோட காலத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுப்போம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அதே வழியில் நாங்களும் அவங்களுக்கு என்னென்ன உதவிகளோ, அந்த மாவட்டத்துக்கு அவங்க என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி அவங்களும் செய்வாங்க. நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். விஜய் அவர்கள் எங்கே போனாலும் கூட்டம் வருது தான். எல்லாரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் களம் கண்ட நடிகர்கள் எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, நின்னாங்க, வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படித்தான் விஜய் அவர்களையும் பார்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. வந்து பார்த்தாங்க, நடிகரை பார்த்து கொண்டு சரி ஓகே கையசிச்சாரு, பேசினாருன்னு போயிட்டாங்க. அப்படி போக மாட்டாங்களா? எப்படி இவர்கள் எல்லாமே ஓட்டா மாறிடுங்கிற ஒரு நம்பிக்கையிலே தாவேக்கா இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் எல்லாரும் வைக்கிறாங்களே. ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க. 5 மணி நேரம் ஆனாலும் சரி, 8 மணி நேரம் ஆனாலும் சரி, அங்கே நின்று பார்த்துட்டு தளபதியை பார்த்துட்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரையும் வராதிங்க, நீங்கள் வந்து கூட்டத்தில் வந்து நெரிசல் வந்து சிக்கிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து நிற்காதீங்கன்னு சொல்லி நாங்கள் வர வேணான்னு சொல்கிறவங்க அந்த அப்படியே தளபதி வந்து பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அந்த 8 மணி நேரம் நிற்கிறவங்க ஒரு 8 செகண்ட் வந்து அந்த பட்டன் அமுத்திட்டு போக மாட்டாங்களா?